மேடம் கலாட்டா மேலே கேஸ் தர முடியுமா? கலாட்டா மேலே கேஸ் தர மேலே எதுக்கு நம்ம? நான் ஒன்று சொல்கிறேன் கருப்பி, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் சரியா? நீனு இந்த 2025 டிசம்பருக்குள்ளார மக்கள் எல்லாரும் என்னோட வேர்டை நோட் பண்ணிக்கங்க. அண்டர்லைன் மை வேர்ட், மார்க் மை வேர்ட். நீனு இந்த 2024 டிசம்பருக்குள்ளார, அக்டோபர் போயிடுச்சு, நவம்பர் டிசம்பர் 2 மாதம் இருக்கு. இந்த 2 மாதத்துக்குள்ளார நிரந்தரமாக நீனு புரோக்கரும் உள்ளார போவீங்க. மெடலும் சேர்த்து தான். நிரந்தரமாக போவீங்க. எப்படி போவீங்க? நிரந்தரமாக போவீங்க. ஓகேவா? எப்படி போவீங்க? நிரந்தரமாக போவீங்க. சரியா? இது என்னோட சவால், இது என்னுடைய சபதம். இப்போ இந்த தடவை நீங்கள் உள்ளார போனீங்கன்னா இதுக்கப்புறம் வெளியில் வர மாட்டீங்க. இது என்னுடைய சபதம். இந்த தடவை நீங்கள் உள்ளார போனீங்கன்னா வெளியிலே வர மாட்டீங்க. இது என்னுடைய சபதம். ஓகேவா? மெடல் மென்டல் உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரியா? வெயிட் பண்ண. ஓகேவா? இதை செய்கிறதுல தவறே கிடையாது. என்னுடைய நாட்டுக்கும், என்னுடைய மக்களுக்கும், என்னுடைய எதிர்கால குழந்தைகளுக்கும், என்னுடைய சமுதாயத்துக்கும் ஒரு விஷயம் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னா அதை நான் செய்யறது தவறு இல்லை. ஒரு போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னுடைய எதிரி நாட்டில் உள்ள ஒருத்தன் அவன் என்னுடைய குழந்தை பண்ணுறான் அப்படின்னா, அவனால் இவங்களுக்கு ஆபத்து அப்படின்னா அவனை சரியா, அதுதான் நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். இதனால் வர எந்த கான்சிக்வன்சஸையும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறேன். ஓகேவா? அக்கா, நான் பணக்காரி, காசு வச்சிருக்கவ சரியா? கோடி கோடியாக காசு வச்சிருக்கவ, பென்ஸு காரில் போகிறவ, கட்டுக்கட்டாக பணத்தை வச்சு செலவு பண்ணுறவ. என்னோட பணம் நல்லதுக்காக மட்டும் செலவாகும். தவறான விஷயங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்படி கட்டுக்கட்டா என்னோட காரில் கட்டுக்கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணுற எனக்கு இந்த யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் நல்ல விஷயத்துக்காக என்னோட பணம் செலவாகுதுன்னு சந்தோஷப்பட்டேன். உன்னைய மாதிரி ஈத்தரைங்கள் எல்லாம் தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கு, நல்ல விஷயத்துக்கு, சமுதாயத்துக்காக செலவாகுது. அனாவசியமாக ஷாப்பிங் போய் கண்டபடி ஷாப்பிங் பண்ணி வெட்டியாக பணத்தை செலவு பண்ணாமல் இப்படி செலவு பண்ணுறோமே, மக்களுக்காக செலவு பண்ணுறோமே, நல்லதுக்காக செலவு பண்ணுறோமேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ நான் நாளை போகிறேன், அதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவு பண்ணி பெய்டு ப்ரமோஷன் போட போகிறேன். சரியா? என்ன பண்ண போகிறேன்? பெய்டு ப்ரமோஷன் போட போகிறேன். இது வரைக்கும் 20,000 பேர், 10,000லேருந்து 20,000 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க? லட்சக்கணக்கான பேர் பார்க்க போகிறாங்க. புரியுதா? லட்சக்கணக்கான மக்கள் நாளைக்கு என்னுடைய வீடியோவை பார்ப்பாங்க. புரியுதா? உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்க போ.